இது மறுபடி பேசப்படுவதற்கான காரணம் சமீபத்தில் நடந்த சில சங்கடமான நிகழ்வுகள், குறிப்பாக திருப்பூர்ல நடந்த மரணம். அதைத் தொடர்ந்து சில நாட்களிலேயே பொன்னேரியில் ஒரு பவுன் நகைக்காகவும் அப்புறம் வரதட்சணையில் ஒத்துக்கொண்ட சில பொருட்கள் என்ன வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய அம்மாவுடைய வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டாங்க. இப்படி அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்கவும் மறுபடியும் இதை பற்றி பேச்சு வராது. அதை பற்றி விவாதங்கள் எழுப்புறோம், எல்லாரும் பேசுறோம். அப்படி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு காலமாற்றம் நடக்கிறது அப்படிங்கிறப்ப வரதட்சணை எல்லாம் குறைஞ்சு போச்சு, முன்ன மாதிரிலாம் கிடையாதுப்பா அப்படி ஒரு பொது கருத்து இருக்கு. ஆனால் ஒருத்தங்க வரதட்சணை பெரும் பிரச்சனையாக வளர்ந்துள்ளது என்று சொல்லுகிற தரப்பு அவருடைய போக்கு மாறி இருக்கிறது பெரிய அளவுக்கு சிக்கலாக இல்லை, குறைஞ்சிருக்குங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் தான் இன்னைக்கு இங்க பேசுறாங்க. ரைட், ஓகே. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான். எங்க ஊர்ல நகை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒழிய அந்த கட்டில் கூட தான் செய்யணும். இவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது பூரா அவங்களுக்கு செய்யணும். பீரோல், இப்ப இந்த கண்ணாடி வச்சிருந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் இதோட இல்லாம முறுக்கு, லட்டு இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் கேட்பாங்க. என்னென்ன அநியாயமா இருக்கு. பலகாரமும் இந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பொண்ணு வீட்ல இருந்து கொடுக்கணும். பொண்ணு வீட்ல இருந்து கொடுத்தே ஆகணும். 4000 முறுக்கு, 2000 லட்டு. 4000 முறுக்கு அட பாவிங்களா சார், நான் கொடுத்துருக்கோம். அவங்க வீட்ல முக்கி 300 பேருக்கு மேல எண்ணவே முடியாது அவங்களுக்கு. ஏமா முறுக்கு 4000மா அப்படிமாங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். லட்டு 2000. நம்ம அந்த சைடு கடை வைக்க போறாங்கன்னு பயந்துட்டேன் நான். என்கிட்ட கேட்கும்போது எம்மா இங்க வாங்கி ஒரு வீடு கல்யாணம் முடிச்சு போகும்போது 4 மூட்டை அரிசி, 4000 முறுக்கு, 2000 லட்டு, கட்லி, பீரோல், ட்ரெஸ்ஸிங் டேபிள், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்னெல்லாம் வேணுமோ கொண்டு போயிடணும். அது போக பொங்கப்படி தனியா வரும். அதுல வந்து பித்தாள பத்திரங்கள்லாம் வரும். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. போது 4000 முறுக்கு 2000 லட்டு கொடுத்துருக்கோம். அவங்க சொந்தக்காரங்களுக்கு 4000 முறுக்கு 2000 லட்டு எவ்வளவு ஆகும் கணக்கு பார்த்துக்கோங்க. 48000 கிட்ட வந்துட்டு 4000 முறுக்கே 48000. 2000 லட்டு 15 ரூபா கிட்ட தான் விழுந்துச்சு. ஏமா நீ மேல கதையை சொல்லு. அப்புறம் ஒரு லட்டு 15 ரூபா விழுந்துச்சு. என்னைக்கு கணக்குல லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்துட்டு வந்துட்டு சார் வந்துட்டு. ஆரம்பமே இப்படி இருக்குது. நான் ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணுங்க இவ. இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கறத சொன்னாங்க இல்லையா? லவ் பண்ணும்போது எல்லா பசங்களும் இந்த உலகத்துல நல்லா தான் சார் பேசுவாங்க. இல்தக்க செய்யா இருக்கா? என்ன டௌரிய பத்தி பேசுறாங்கன்னா மட்டும் நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு வாயே திறக்காது. நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கணும் தெரியாம 2 பேரும் அன்னைக்கு மட்டும் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அம்மா பசங்க ஆயிருவாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எங்க வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதுதான் நானு. அம்மா அப்பாவை மீறி நான் என்ன பண்ணிர முடியும்? நாக்குல எலும்புள்ள நீ ஏதாவது பேசாத சுதாரி. நீ எதையாவது பேசாத. ஃபெமினிசம் பேசலாம் மேம். ஆனா ஒரு தம்பி ஒரு அண்ணனை வச்சுட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு வீடு தான் இருக்கு. பாதியை வித்து நீ எனக்கு கூட நீ எப்படி நான் என் தம்பி கிட்ட கேட்க முடியும்? யூ மீன் நானுங்களா? உன்னதாண்ட நாய். தேங்க் யூ. நீ எப்படி போனாலும் பரவாயில்ல, உனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, சரிக்கு சரி சொத்தை வித்து கொடுன்னு கேட்குற பெண் 40 வயசு 50 வயசு பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமா சொத்து. இதுக்கா இவ்வளவு நேரம் இழுன்னு இழுத்த? பொழுது போலீங்க, அதான் கதையை கொஞ்சம் இழுத்து சொன்னேன். எத்தனை பொண்ணு வந்து தான் பேர்ல இருக்கக்கூடிய சொத்தை சுயமா சிந்திச்சு விற்கவோ வாங்கவோ அதோ எதுக்கோ அவளுக்கு ரைட் இருக்கு. நாக்க பிடிக்கிற மாதிரி அப்படி கேளுமா. விவாதத்துக்காக பேசுறத விட அதான் ஓப்பனா சொல்லிட்டேன். 2 வீடு இருந்தா ஒரு வீடு எனக்கு, ஒரு வீடு தம்பிக்கு. நகை மட்டும் இருந்தா பாதி நகை தம்பிக்கு, பாதி எனக்கு. என்ன பாதி கேட்கிறானே பாக்குறியா? நான் நியாயமான ரவுடி. இப்ப அந்த வீடு ஒரு வீடு ஒரு கிரவுண்ட்ல கட்டி இருக்கு. நீங்க 2 பேரும் ஆம்பளை பிள்ளைனா என்ன நடக்கும்? ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. சரி பிரிச்சுக்கங்க. டாப் போர்ஷன் உனக்கு, கீழ் போர்ஷன் எனக்கு. அதேதானே. அதேதான் சார் எங்க அம்மா சொல்றாங்க. மேல வந்து இருந்துக்கோப்பா, நீ மேல எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா லீகலி என்னால பிரிச்சு வாங்கிக்க முடியாது. அது ஒண்ணு. இன்னொன்னு நம்மள ஸ்பெண்டிங் ட்ரெண்டுக்குள்ள நம்ம இருக்கோம் சார். பார்த்தாலே தெரியுது. விஷயத்தை சொல்லு. இந்த ஸ்பெண்டிங் ட்ரெண்ட் ஒன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் யார் தலையில விடியுது? உங்க மேல் போர்ஷனை காலி பண்ணி தான் உங்களுக்கு அந்த மண்டபமே பிடிச்சோம் நாங்க. அதான பார்த்தேன். அது பெண் சொத்துல இருந்து தானே போகுது. யோ, அவர் சொல்றது நியாயம் தானே. ஒரு சொத்துல பாதி நான் எடுத்துட்டு போறேன்னா என் பேரண்ட்ஸ் மேல ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. ஓகே, அத தம்பி தானே பாத்துக்கறான். ஏன் பார்க்க கூடாது? ஏன் பார்க்க கூடாது? நீங்க நகை போடல அப்படினா உங்க மாமியார் கேக்குறாங்க. 1 minute later. அம்மா அப்பாவை பாசமா பாத்துக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்க வீட்டை கூப்பிட்டு வச்சு 6 மாசம் என் கூட இருமா அப்படி அது நீ ஒண்ணு காமெடி எப்படி பண்ணுங்க சொல்லணும்ல. அது உங்க ரைட் தானே, ஆசை தானே. நார்மலா பெரும்பாலும் பெண் அப்படி கூட்டிட்டு போக முடியல. சொல்லு. சரி எமோஷனல் ஆயிடாதீங்க. அது இவங்க வந்து ஒன்னாவே முதல்ல வாழ்றது இல்ல. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியா வேலைக்கு வந்துடுறாங்க. அம்மா அப்பாவோ அவங்க அம்மா அப்பாவோ இல்ல கணவருடைய அம்மா அப்பாவோ இவங்க கூட வச்சுக்கிறதே இல்ல. என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் பேசுறீங்க? கேரக்டர். கணவருடைய அம்மாவே இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இது என்ன உங்க அம்மா இவ்வளவு நாள் இருந்துட்டே இருக்காங்க போங்கன்னு இவங்க தான் வந்து மாப்பிளையை குத்தி வெளியே அனுப்புறாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல சார், வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. குத்துறது மாமியார் மட்டும் கிடையாதுங்க, புருஷனை குத்துவான். சபாஷ், சரியான போட்டு. என்ன பேசுறீங்க நீங்க? வீட்டுக்காரன் வந்துட்டு வரதட்சணை பணத்தை வந்து கேட்காம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கிடையாது. கணவர் வந்து குத்திட்டுலாம் இருக்க மாட்டார் மேடம். இந்த காலத்துல பைத்தியக்காரி
எங்க வீட்ல அந்த இதுல இருந்து நான் அந்த வெளியில வர்ற வரைக்குமே எனக்கு அந்த குத்தல் இருந்தது. இத்தனைக்கு சொந்தம் பெறத்தி கூட கிடையாது. என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. வேற என்ன பிரச்சனை? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கலர் வச்சு எனக்கு கிரிட்டிசிசம் பண்ணிருக்காங்க. இப்போ நீ கருப்பா இருக்க, கூட நகை போட்டு உன்னை கட்டி கொடுக்கணும். சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா? ஆண் மேல பெண் கீழே, அதனால சரி கட்டுறதுக்கு காசு பணம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு டாமினன்ஸா அவங்க என்ஜாய் பண்றாங்க. அப்படியா நீங்க டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் மாதிரி பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் இருக்கணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் பேரு டிமாண்ட் கிரைட்டீரியாவா? யாரா சொன்னா? நீ தானமா சொன்ன? ஆனா பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுரி? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்ற. பயோடேட்டாலே எதிர்பார்ப்புன்னு போட்டு வேலைக்கு போற பெண்கள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா என்னன்னா நீங்க எல்லாத்தையுமே வரதட்சணையோட கனெக்ட் பண்ணா கஷ்டம். அண்ணே ஒன்ன சொல்லி குத்தம் இல்லனே. என் வாயை கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். இப்போ நான் என்ன கேக்குறேன், எனக்கு இப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா எனக்கு இப்படி பொண்ணு வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு பையனுக்கு ரைட்ஸ் இல்லையா? அவன் கரெக்டா தான் சொல்றான். நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். இப்போ இன்னொன்னு வச்சுக்கோ, எனக்கு நீ படிச்சிருக்கணும் ஆனா வேலைக்கெல்லாம் போக கூடாது, வீட்டோட தான் இருக்கணும், அப்படிதான் பொண்ணு வேணும்னு கேட்டா உங்களுக்கு ஓகே? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இல்ல சார், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு புரியல. வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றீங்க, வேலைக்கு போற பொண்ணு வேணும்னு கேட்டா காசு ஆசைப்படுறான்னு சொல்றீங்க. என்ன கொடுமை சரவணனது. இவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணா பார்த்து முடிவு பண்றது தானே சார், வேலைக்கு நான் போகணும் போக கூடாது அப்படின்னு. நல்லா பேசுறேன். இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன், அவன் தானே முடிவு எடுக்கணும். நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு வீட்டில் உட்காந்து வீடியோ கேம் அப்பா நீ தெய்வம்டா, நீ தெய்வம்டா. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும், வர்ற பிள்ளை சம்பாதிச்சு போட்டு என்ன காப்பாத்தினா போதும். இப்படி நான் ஏன் சாய்ஸ் அப்படின்னு வச்சுட்டா ஓகே. ஒரு மேரேஜ் அப்படின்றது ரெஃபரன்ஸ் மூலியமாவோ, மேட்ரிமோனி மூலியமாவோ, லவ் மூலியமாவோ தான் நடக்குது. அதானே உலக வழக்கம். ஒரு ரெஃபரன்ஸ்னு வந்துருச்சுனாலே அந்த வீட்ல அவ்வளவு இருக்குப்பா, அவங்க வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, பொண்ணு தர பொண்ணுக்கு நகை சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி தெரிஞ்சுதான். இப்போ உனக்கு காசு தானே இந்த வாரம் பாரு அவனை புடி, அவன் வச்சிருக்கேன் நிறைய. ஒரு பொண்ணு வீட்ல இருந்து பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் இருக்கணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் பேரு டிமாண்ட் கிரைட்டீரியாவா? புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. ஆனா பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுட்? இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? நாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சார். பொண்ணு வீட்ல இருந்து எங்க ஒரு பவுன் கூட வாங்கல சார். ஆனா வாங்காததுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஏன்டா? வயது தாண்டிடுச்சு சார், 40 வயசு சார் எனக்கு. அப்பதான் மேரேஜ் இது பண்ணிட்டு இருந்தோம். அப்படி சொல்லு. 40 வயசு வரைக்கும் ஏன் மேரேஜ் லேட் ஆச்சுன்னு கேட்குறேன் சார். அதான் சார், சொத்து அவங்க அதிகமா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க சார் பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து. நீங்க என்ன டிமாண்ட் வச்சிருந்தீங்க? ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு வேணும். அதாவது நீங்க வந்து என்னமோ எதிர்பார்க்க ஒண்ணுமே மாப்பிள்ளை கிட்ட எதிர்பார்க்காத மாதிரி நம்ம மாப்பிள்ளைங்க தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கற மாதிரி. புரியுது. கம் டு தி பாயிண்ட். நீங்க பேசிட்டே போறீங்க, உங்ககிட்ட தான் கேக்குறாங்க நீங்க அது போட்டு வந்தானே இது நீ ஏன் செய்யல அப்படின்னு கேக்குற மாதிரி. வரதட்சணை பிரச்சனை உங்க வீட்டு விஷயம் இல்லம்மா, இந்த நாட்டு விஷயம். இந்த நாட்டு பொம்பளைங்களுக்கே விஷம். நீங்க என்ன மாதிரி எதிர்பார்ப்புல இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகள் தான் ஆம்பளை பிள்ளைகள்ட்ட அவ்வளவு எதிர்பார்க்கறாங்க. ஒரு காந்தி இல்லம்மா, 5000 காந்திகள் வந்தாலும் பெண்களுக்கு சுதந்திரமே கிடைக்காது சொல்றீங்க பொண்ணை கொடுக்குறவங்க எங்க பொண்ணை நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்கறது. அவருடைய சம்பளம் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்குறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உண்மை. எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க, யாருமே வந்து சம்பாதிக்க இல்லாத பையனுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இல்லை. ஹையர் தாட்ஸா இருக்க போய் தான் அந்த சிக்கல்ல போய் விழுறாங்க. கரெக்டா கேட்டுட்டா.